சுங்கார் சத்திரம் பன்னூர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. லேரா சிட்டி நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை தான் டீடைலா பார்க்க போறோம். சைட்ல இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நியர்பைல இருக்கு. சுங்கார் சத்திரம் மெட்ரோ ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர்ல வர போகுது. பாத்தீங்கன்னா மொத்தம் 23 ஏக்கர்ஸ்ல 480 பிளாட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். பேக்கப் ரோடு போட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம். இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். வந்து பாத்தீங்கன்னா 1 lakh கெப்பாசிட்டி டேங்க் இருக்கு. சில்ட்ரன்ஸ் பார்க், சீனியர் சிட்டிசன் பார்க் டர்ஃபும் பண்ணியிருக்கோம் சார். 1.5 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது. சூப்பர் ஹைவே பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாம். மொப்பேடுன்னு ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்ல வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தனா அரக்கோணம் போகலாம், ரைட் எடுத்தனா தண்டலம் சென்னை ரீச் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ல கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து வரப்போகுது. லேன்ஸோடைய ட்ரை போர்ட் வந்து நமக்கு இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார். 590 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்கு. சைட் சரௌண்டிங் பாத்தீங்க அப்படின்னா நான் ட்ரோன் வியூல காட்டுறேன். ஃபுல் சரௌண்டிங் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே ஆல்ரெடி குடியேறி வந்துட்டாங்க. ஏர்போர்ட் பக்கத்துல இந்த பட்ஜெட்ல எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். நம்ம சைட்டுக்குள்ள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இடபிள்யூ ஸ்பாட் வந்து அவைலபிளா இருக்கு சார். கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சரௌண்டிங்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆச்சு பாத்தீங்களா, அதே ஒரு அப்ரிசியேஷன் இந்த சைடு வரப்போகுது. சரௌண்டிங்ல வந்து ஒரு 2500 இருந்து 3000 4000 போயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 1999 வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம சிபில் பேஸ் பண்ணி 80 to 90% நம்ம லோன்ஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 10க்கு 10 ஆஃபர்ல 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா சுங்கார் சத்திரத்துல இருந்து ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இந்த சைட் நேம் பாத்தீங்க அப்படின்னா லேரா சிட்டி நமக்கு யார் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை தான் டீடைலா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்க கையில வெறும் 3 லட்சம் இருந்தாலே நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த லே அவுட்ல உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ண முடியும். லெவல் அப்ரிசியேஷன் ஆக போற ஒரு லே அவுட்ல நின்றுட்டு இருக்கோம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து பரந்தூர் ஏர்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நியர்பைல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து சுங்கார் சத்திரம் மெட்ரோ ஸ்டேஷன் 2 கிலோமீட்டர்ல வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஏர்போர்ட் பக்கத்துல நியர்பைல இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன் அது சுங்கார் சத்திரமா தான் இருக்கும். கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சரௌண்டிங்ல ஒரு அப்ரிசியேஷன் ஆச்சு பாத்தீங்களா, அதே ஒரு அப்ரிசியேஷன் இந்த சைடு வரப்போகுது. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைட்ல நீங்க இப்பயே புக் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு growth இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க கையில 12 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த லே அவுட்ல உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்லயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லே அவுட் தான் பார்க்க போறோம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க சார். சரி, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கம்பெனி நேம் சொல்லுங்க. என்னுடைய நேம் அருண். நான் எங்க ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸ்ல ஒர்க் பண்றேன். நம்மளுடைய சைட்டோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் ஏரோசிட்டி. ஓகே. பிஎல் ஏரோசிட்டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்கார் சத்திரத்துல ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ல நம்ம பிஎல் ஏரோசிட்டி போட்டிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 23 ஏக்கர் சார். 23 ஏக்கர். ஆமா சார், 23 ஏக்கர்ல 480 பிளாட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த 480 பிளாட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம சைட்டுக்குள்ளன்னு பார்க்கும்போது, நம்ம சைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 4 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்ல பண்ணியிருக்கோம் சார். சூப்பர். சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு போட்டிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் பண்ணியிருக்கோம், இபி கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். இண்டிவிஜுவல் பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் சார். சூப்பர். பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கெப்பாசிட்டி டேங்க் இருக்கு. ஓகே. அந்த வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க், சீனியர் சிட்டிசன் பார்க் டர்ஃபும் பண்ணியிருக்கோம் சார். சூப்பர். ஸோ எல்லாமே இருக்கு சைட்டுக்குள்ள. ஆமா சார். சரிங்க சார். இப்போ வந்து மக்கள் வந்து சைட் வந்து பாக்குறாங்க, ரோட்ல இருந்து எல்லாமே பாக்குறாங்க, எல்லாம் பிடிச்சிருக்கு. பார்க் கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்க்குமே 3 பார்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா சார். ஆக்சுவலா வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க், சீனியர் சிட்டிசன் பார்க், அதே மாதிரி டர்ஃபோட இருக்கிற ஒன்று. ஸோ இந்த மாதிரி 3 பார்க் கொடுத்துருக்கீங்க. ஸோ வந்து சைட்டுக்குள்ள ஓகே. அதே மாதிரி இப்போ சைட் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வர்றதுக்கான கனெக்டிவிட்டி தான் பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. ஸோ கனெக்டிவிட்டி சொல்லுங்க சார். சார் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது இங்க நம்ம சைட்ல இருந்து சுங்கார் சத்திரம் சார். சென்னையில இருந்து வரும்போது சுங்கார் சத்திரம் ரீச் ஆயிட்டீங்கன்னா அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டுக்கு. சூப்பர். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுங்கார் சத்திரத்துல இருந்து நம்ம திருவள்ளூர் போற ரோடு சார். ஓகே. திருவள்ளூர் போற ரோடு அதில் வந்தீங்கன்னா நம்ம பன்னூர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வில்லேஜ் வரும். அங்கேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் சார். சார் இப்போ கனெக்டிவிட்டி பக்கவா இருக்கு சார். அதே மாதிரி நம்ம சைட் சரௌண்டிங்ல என்னென்ன அப்ரிசியேஷன் வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பா சார். நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர்ல சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது. சூப்பர். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து நியர்பை தான் இருக்கு. எக்ஸ்பிரஸ் ஹைவே மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட் ஹைவே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ரெயிட் ஹைவே வந்து சுங்கார் சத்திரத்துல இருந்து நம்ம திருவள்ளூர் போவோம் சார். திருவள்ளூர் போகிற வழியில மொப்பேடுன்னு ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்ல வந்து நம்ம லெஃப்ட் எடுத்தனா அரக்கோணம் போகலாம், ரைட் எடுத்தனா தண்டலம் சென்னை ரீச் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா திருவள்ளூர் போயிடலாம். நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ல கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து வரப்போகுது. சூப்பர். அது தவிர்த்து இல்லாம ரிலையன்ஸோடைய ட்ரை போர்ட் வந்து நமக்கு இங்க இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சுங்கார் சத்திரத்துக்கான மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து நியர்பை 2 கிலோமீட்டர் தான் சார். நியர்பை. ஆமா சார், 2 கிலோமீட்டர்ல. ஸோ அதே மாதிரி நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம இன்ட்ரோவே சொல்லியிருப்பேன். கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் அந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த சைடு வந்து என்ன அப்ரிசியேஷன் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி சேம் அப்ரிசியேஷன் இங்கே ஆக போகுது. ஆனா அங்க நீங்க வாங்க நினைச்சீங்க அப்படின்னா வாங்கவே முடியாது. ஏன்னா பட்ஜெட்லாம் எங்கேயோ போயிடுச்சு.
அந்த பட்ஜெட்ல நீங்க எடுத்து வர்றீங்க அப்படின்னா இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பிளாட் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு வந்து செம்மையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸ்ப்ளோர் செல்லம் சேனல் பார்த்து வர்றீங்க அப்படின்னா நாட் 3 அந்த ஒரு கோட் சொல்லுங்க. கோட் சொன்னீங்க அப்படின்னா நான் சொல்ற போற பிரைஸ்ல இருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஃபருமே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் ஆஃபர் கூட இருக்கு. இந்த ஆஃபர்ல நீங்க அவைல் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட கோட் சொல்லிருங்க, நாட் 3 இந்த கோட் சொல்லுங்க. சரிங்க சார், இப்போ வந்து சைட் பத்தி பக்கவா இருக்கு, கனெக்டிவிட்டி பக்கவா இருக்கு, அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது, மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பைல இருக்கு சார். அதே மாதிரி என்னென்ன அப்ரூவல் சார் இருக்கு? நம்ம அப்ரூவ்னு பார்க்கும்போது டிடிசிபி ரெண்டுமே இருக்கு சார். ஓகே. நம்ம பிளாட்டோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 590 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 3000 ஸ்கொயர் ஃபீட் வரை இருக்கு. சூப்பர். ஆல் ஃபேசிங்ல நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கு சார். ஓகே, பாத்துங்க, ஆல் ஃபேசிங்குமே அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க நினைக்கிற ஃபேசிங்லேயே உங்களுக்கான பிளாட்டை வந்து புக் பண்ண முடியும் சார். எல்லா கனெக்டிவிட்டியும் பக்காவாக இருக்குது சார். இப்போ முக்கியமாக வந்து இப்போ சைட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, காலேஜ் அனுப்புவாங்க. ஸோ நியர்பையில் ஸ்கூல் காலேஜ் எங்கே இருக்குது சார்? சார் நம்மளுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கிலோமீட்டர்ஸ்குள்ள நம்மளுக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகரிஷி ஸ்கூல் இருக்கு, டிஏவி ஸ்கூல் இருக்கு, டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு. சூப்பர். ஸோ ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது சார். காலேஜ்னு பார்க்கும்போது கிறிஸ்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிஸ் இருக்கு சார். சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி வந்து வீடு கட்டி வந்துட்டாங்க. சரிங்களா? ஸோ வந்திருக்காங்க அப்படின்னாலே நியர்பையில் ஸ்கூல் காலேஜ் இருக்குது அப்படின்றனால தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்குது, எல்லாமே பக்காவாக இருக்குன்றனால தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் மட்டும் இல்லைங்க, சைட் சரௌண்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ரோன் வியூட காட்டுறேன். ஃபுல் சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா மக்களுமே ஆல்ரெடி குடியேறி வந்துட்டாங்க. ஸோ அதுக்கு நடுவில் தான் நம்ம சைட் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு சூப்பரான சைட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேச்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காற்று கூட எந்த அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம வந்து இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு காற்று வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு அடைச்சலாகவே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சுதந்திர பறவை மாதிரி பறக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நேச்சரான ஒரு இடத்துல தான் இந்த லேஅவுட்டே கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராப்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. பிஎல் ஏரோசிட்டி. பிஎல் ஏரோசிட்டினா என்னன்னா ஏர்போர்ட் பக்கத்தில் வரனால தான் அந்த பிஎல் ஏரோசிட்டி நேம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்போர்ட் பக்கத்தில் இந்த பட்ஜெட்டில் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். நம்ம சைட்டுக்குள்ள பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடபிள்யூ ஸ்பாட் வந்து அவைலபிளாக இருக்கு சார். ஓகே. அதுக்கான ஆஃபர்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒதுக்கி இருக்கிற ஏரியா தான் நம்மளுக்கு இடபிள்யூ ஸ்பாட்னு சொல்லுவோம். நம்ம அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 590 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மளுக்கு இருக்கு சார். ஓகே, அது எங்க இருக்கு? நம்ம சைட்ல இருக்கு. சூப்பர். நியர்பை இண்டஸ்ட்ரியல் ஏரியால கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா சாம்சங், டெல், ஹூண்டாய், அது மட்டும் இல்லாம பாலிஹவுஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் கூட நியர்பைல இருக்கு. என்னோட சம்பளமே வெறும் 15,000 20,000 தான்ப்பா, என்னால எப்படி இப்போ வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களால தாராளம் வாங்க முடியுங்க. ஏன்னா நம்ம சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎல் ஏரோசிட்டில உங்களுக்காக ஒரு சூப்பரான ஆஃபருமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ரேஞ்சிலுமே கம்மி பண்ணியிருக்காங்க. உங்கள் கையில் வெறும் 3 லட்சம் இருந்தாலே நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிஎல் ஏரோசிட்டியில் உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ண முடியும். கீழே நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. முக்கியமாக நாட் 3 அப்படின்ற நம்மளோட கோட் வேர்ட் சொல்லுங்க. ஸ்பெஷல் ஆஃபருமே இருக்கு, ப்ரைஸ் ரேஞ்சிலுமே ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான ஆஃபருமே இருக்கு. பொண்ணும் சரி மண்ணும் சரி உங்க கையில் வந்துடும், அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு. அது என்னன்றதை சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, சரிங்க சார். இந்த சைட்ல வந்து சூப்பரா கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலா 450 பிளாட்ஸா கொடுத்துருக்கீங்க. ஒரு மெகா டவுன்ஷிப்னே சொல்லலாம். அதே மாதிரி கனெக்டிவிட்டியும் பக்கா இருக்கு. டிரான்ஸ்போர்ட் வேற லெவல்ல கொடுத்துட்டீங்க. 100% ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் டிரான்ஸ்போர்ட். ஏன்னா பெங்களூர் ஹைவே வருது, அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் ஹைவே வருது, மெட்ரோ ஸ்டேஷன் வருது, எல்லாமே இருக்கு. அது எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஒரு குறையா இருக்கு. பொறுத்த வரைக்கும் வீடு கட்டி வர வேண்டியது மட்டும் தான் பெண்டிங், இங்க மத்தபடி வேற ஒண்ணுமே இல்ல. கரெக்ட். ஆல்ரெடி நிறைய பேருமே வந்துட்டாங்க. சோ வாங்குறவங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வாங்கி வீடு கட்டி வரணும். அதுதான் நம்ம பொறுத்த வரைக்கும். இன்னொன்னு என்னன்னா 12 லட்சத்துல சொந்த இடம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே என்னப்பா இவ்வளவு பேமெண்ட் தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. அது என்ன சார் ஆக்சுவலா என்ன பிரைஸ் ரேஞ்ச் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு? மார்க்கெட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சரௌண்டிங்ல வந்து ஒரு 2500 ல இருந்து 3000 4000 எல்லாமே போயிட்டு இருக்கு. பட் ப்ராப்ஷல் என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிங்ல வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் காஸ்டிங்ல தான் நம்ம எந்த லொகேஷனுக்கு முன்னாமே கொடுக்குறோம். கரெக்ட் சார். அப்படி பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 1999 வந்து நம்ம கொடுக்குறோம். 1999 தான் காஸ்ட். அதுக்கு மேல எந்த சார்ஜஸ்மே வராது உங்களுக்கு. சூப்பர். ஸோ கவர்மெண்ட் சார்ஜஸ் ஆஸ் இட் இஸ் பாத்தீங்கன்னாக்கா கவர்மெண்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஜிஎஸ்டி அது ஆஸ் கஸ்டமர்ஸ் என்ன கொடுக்குறோமோ அதை கொடுத்து தான் பண்ணணும். ஓகே. ஸோ இங்க நீங்க இந்த இடத்துல ஒரு இடம் வாங்கணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு 3 to 4 lakh rupees கையில இருந்ததுனாக்கா தாராளமா பேலன்ஸ் அமௌண்ட் ஃபுல்லா நம்ம லோன் பண்ணி நம்ம இந்த இடத்துல இடம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு சொந்த இடம் வந்துட்டு ஒரு 3 லட்ச ரூபா நம்ம கையில 3 to 4 lakh rupees கையில இருந்ததுனாக்கா 12 லட்ச ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டியை பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த கஸ்டமரோட சிபில் பேஸ் பண்ணி 80 to 90% நம்ம லோன்ஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் லீடிங் பேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஎஃப்மே எடுத்து வச்சிருக்கோம். ஓகே சார். ஸோ ஆல்ரெடி இதுல வந்து பாத்தீங்கன்னா 60% to 70% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ லீகல் பொறுத்த வரைக்குமே எல்லா பேங்க்லயுமே நம்ம ஏபிஎஃப் எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்ல நிறைய கஸ்டமர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணி
வீடுமே கட்டி வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இருந்தாலுமே உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரிஃபரபிளி நீங்கள் வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் ஒரு 1 லட்ச ரூபா டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணீங்க அப்படின்னாக்கா நம்ம லீகல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுக்க போகிறோம். ஓகே. நீங்கள் லீகல் லாயர் உங்களோட லாயர் கிட்ட நீங்கள் பேசி எல்லா லீகல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு கூட ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் மூவ் பண்ணிட்டு உள்ளே வரலாம். ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரைசிங் பொறுத்த ஆல்ரெடி சொல்லிட்டேன் 1999. ஸோ நியர்பை மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 500 rupees வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெட்டர் ப்ரைஸிங்கில் தான் வாங்குறீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பிளாட் வாங்குற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே மினிமம் லெவல்லேருந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் நீங்கள் எந்த சைஸ் எடுத்திருந்தாலும் ஓகே. ஸோ 10க்கு 10ன்னு சொல்லிட்டு ஆஃபர் நம்ம கொடுக்குறோம். சூப்பர் சார். ஆமாம். ஸோ இது வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்த மார்க் மாதிரி தான். ஸோ 10 out of 10ன்ற மாதிரி. ஆமாம். ஸோ 10க்கு 10 ஆஃபரில் 10 கோல்டு காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். சூப்பர் சார். ஸோ இந்த கோல்டு காயினுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் லைன் ஒரு 5 வருஷத்துல இந்த கோல்டு அப்படியே ஹோல்ட் பண்ணாங்கனாவே உங்களுக்கு கொடுக்குற 10-12 lakh rupees வந்து நல்ல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட் சார். ஏன்னா இப்போ என்ன ரேட் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா கண்டிப்பா. ஸோ இன்னைக்கு ரேட்டுக்கு 13,000 13,500 வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம ஸோ நம்ம லேண்டை தான் கஸ்டமர்ஸ் விற்கிறோம். அந்த பட்சத்தில் நம்ம ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் எங்க சைட்ல இருந்து ஓகே ப்ராப்ஷன் லேண்ட்ல இருந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீயா பண்ணிடுறீங்க. இப்போ இன் கேஸ் ஒரு கஸ்டமர் 600 ஸ்கொயர் ஃபீட் இடம் எடுக்கிறாங்கன்னா 590 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பேமெண்ட் பண்ணா போதும். சூப்பர். ஸோ 10 ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ராப்ஷன் பே பண்ணி கொடுக்குறான். பாத்துங்க, ஆஃபருமே அருமையா கொடுத்துருக்காங்க. இடமுமே சூப்பரா இருக்கு. நேச்சர் சார்ந்து ஒரு செம்மையான ஒரு லேஅவுட்டா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வெறும் 12 லட்சம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நீங்க பாத்துட்டு இருக்க லேஅவுட்ல உங்களுக்கான இடத்த புக் பண்ண முடியும். ஸோ அருமையான ஒரு லேஅவுட் சார் இது. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ பிரதர். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பண்ணுது.